இன்றைக்கி நம்ம கிரேடி பீம் போட ஆரம்பித்து 5th டே. இன்றைக்கி வந்து ஒர்க் எதுவும் நடக்கலை. என்ன ரீசன் பார்த்தா இன்றைக்கி வந்து காங்க்ரீட் போடுறதா இருந்துச்சு, காங்க்ரீட்காரங்க வரல. ஸோ அதனால் காங்க்ரீட்டை வந்து நாளைக்கு ஆண்டிமடத்தில் வேறு ஒரு டீம்கிட்ட சொல்லியிருக்கோம். நம்ம ஓவராலாக பார்த்திங்கன்னா செக் அவுட் பண்ணிட்டோம். கவர் டிஸ்டன்ஸு பாருங்கள், இன்னும் இதிலலாம் கவர் வைக்கணும். இந்த பக்கம் கவர் கரெக்டாக இருக்குது, இந்த பக்கம் கவர் பிளாக் வைக்கணும். இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா ஓவராலாக எல்லாமே கரெக்ட் பண்ணியாச்சு. இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம டோட்டல் சைட்டு 47.5 30 நேரெலாம் செக் அவுட் பண்ணியாச்சு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா 3 அடி ஷீட்டு. 3 அடி ஷீட்டில் இந்த அளவுக்கு நம்ம நேர்த்தி கொண்டு வரது பெரிய விஷயம். ஹூக்கில் வந்து பார்த்திங்கன்னா 135 டிகிரி வளைச்சி விட்டாச்சு. 3 இன்ச்சு ஒரு ஹூக்கோடைய நீளமும் 3 இன்ச்சு நீளத்துக்கு நம்ம உள்ளார பென் பண்ணி விடணும். அதே மாதிரி இந்த 3/4 இன்ச்சு கவர் கேஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸு அதுனா அக்யூரேட்டாக இருக்கும். உங்களுக்கு 9 இன்ச்சு பிரிக்ஸு அதை வச்சு நம்ம கரெக்ட் பண்ணியிருக்கோம். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேர் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நம்ம இப்போ செக் அவுட் பண்ணுறதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை, எல்லாமே கரெக்டாக நீட்டாக பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் கவர் டிஸ்டன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஓவராலாக எல்லாத்துக்குமே கவர் பிளாக் வச்சு எல்லாமே கவர் டிஸ்டன்ஸ் கரெக்டாக இருக்குது. இன்னும் ஒரு சில இடத்துல, அதாவது இப்போ நம்ம அங்கே பார்த்தோம் அந்த இடத்துல, அதே மாதிரி அந்த ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் இருக்குது. அந்த மாதிரி சின்ன சின்ன இடங்களில் கொஞ்சம் நம்ம மெனக்கெட்டு பார்க்க வேண்டியது இருக்கும். காங்க்ரீட் போடும்போது நம்ம சப்போர்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைட்டாக இருக்கா என்ன நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். நாளைக்கு வந்து காங்க்ரீட்டு இந்த மாதிரி சைடில் வந்து கவர் பிளாக்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம இன்ஷூர் பண்ணிக்கணும். அடியிலையும் கவர் பிளாக் இருக்கா அப்படிங்கிறது. மொத்தம் காங்க்ரீட் திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டோடைய திக்னஸ் வந்து உங்களுக்கு 18 இன்ச்சு திக்னஸ்ஸுங்க. இதில் சின்ன சின்ன கரெக்ஷன் இருந்ததுன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா வர டீம்கிட்ட சொல்லி சின்ன சின்ன கரெக்ஷனை சரி பார்த்துக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைன் லைட்டாக பெண்ட் அடிக்குது. இதை வந்து நம்ம நாளைக்கு சரி பார்க்கணும். எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடி நம்ம பெண்ட் பண்ணி விட்ருக்கோம். உள்ளார எல் இருக்குது. வேலையை வந்து எவ்வளோ நீட்டாக நம்மளால் கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு நீட்டாக தான் கொண்டுட்டு போயிட்டுருக்கோம். இதோடைய லேபர் என்ன ஆச்சு என்ன இதுங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர் இப்போ ப்ராப்பராக இருக்கும். இன்றைக்கி காங்க்ரீட் அப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி காலையிலேயே ஒரு 70% ஒர்க்கை வந்து முடிச்சிட்டோம். அப்புறம் காங்க்ரீட் இல்லைங்கிறதால நீங்கள் நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டோம். நாளைக்கு வந்து வேலையை வந்து கண்டினியூ பண்ணலாம். இதோடைய கவர் டிஸ்டன்ஸ்லாம் நீங்களே பார்க்கலாம். மினிமம் 1 இன்ச்சாவது இருக்கும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம வந்து சைடு கவர் பிளாக் வச்சு நம்ம அதெல்லாம் வந்து சரி பார்த்துக்குவோம். இப்போ இதோடைய கவர் டிஸ்டன்ஸை பாருங்கள், ஓரளவு கரெக்டாக இருக்கும். அதோடைய நேர் வந்து பாருங்கள், இந்த அவுட்டர் லைனுடைய நேர் பாருங்கள் எவ்வளோ நேர்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன சின்ன கரெக்ஷனை வந்து நம்ம சரி பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன சந்தில் வந்து காங்க்ரீட்டு வந்து எஸ்கேப் ஆக வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்னிங் ஏதாவது ஒரு சின்ன சக்க பீஸ் வச்சு அடைச்சிக்கணும். அந்த மாதிரி சின்ன சின்ன கரெக்ஷன் மார்னிங் ஒரு டைம் நம்ம இன்ஷூர் பண்ணிக்கிட்டோம்னா காங்க்ரீட்டை வந்து போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர் பிளாக் கவர் டிஸ்டன்ஸ் வந்து ஓகேவாக இருக்குது. இந்த லைன் நம்ம வந்து எதுக்காக கட்டியிருக்கோம் அப்படின்னா இதிலேருந்து ஒரு சர்டன் டிஸ்டன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலமில் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இந்த ஒர்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், வாட்டர் லெவலுக்காக இங்கே இருக்கிற அனைத்து காலத்துலேயும் வந்து மார்க் பண்ணி நூல் பிடிச்சிருக்கோம். இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கீழே இருந்து 18 இன்ச்சு விட்டு நம்ம வந்து ஒரு லென்த்தில் வந்து டேப் அடிச்சிருக்கோம். அதை நம்ம விட்டு செக் பண்ணிக்கணும். அதுக்காக இது வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இதோடைய கவர் பிளாக்கை பாருங்கள், கரெக்டாக இருக்கும். இதுவும் பாருங்கள், ஓகே ப்ராப்பராக இருக்குது. இதில் வந்து இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கவர் பிளாக் இல்லை. எங்கே சொன்னோன்னு பார்த்திங்கன்னா அந்த இதில் இல்லை பாருங்கள் கவர். இதை வந்து இப்போ நம்ம சரி பண்ணணும். இப்போ கவர் இல்லாதது இந்த இடம் ஒன்று, அதே மாதிரி அந்த இடத்துல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேலை. இதோடைய கவர்லாம் பாருங்கள் ப்ராப்பராக இருக்குது. மினிமம் 1 இன்ச்சாவது கவர் இருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் நம்ம ஆரம்பித்தோம், நம்மளை நம்பி ஆரம்பித்தோம்.
பட் என்னாச்சுன்னா மிஷின் ஓடலை, இந்த சின்ன மிஷின். ஸோ அதனால் காங்கிரீட் டீம்கிட்ட வந்து திருப்பி நம்ம போய்ட்டு நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு. நாளைக்கு ப்ராப்பராக வைப்ரேட்டர்லாம் போட்டு எந்த வேலையை எப்படி செய்யணுமோ அந்த மாதிரி செய்யணும். இதில் இன்னும் என்னென்ன மிஸ்டேக் வரப்போகுது அப்படின்ட்டு தெரியல. பலவை எதுவும் பிடுங்காமல் இருக்கணும், தலை வந்து விரியாமல் இருக்கணும். இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளத்தை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையுமே நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கவர் டிஸ்டன்ஸ் ஓகே. இது வந்து டிக் மார்க்கு, இந்த பீம். அதே மாதிரி இந்த பீமும் ஓகே, டிக்கு. அதே மாதிரி இந்த பீம் பார்க்கணும், இந்த பீமும் ஓகே தான், எங்கேயும் ப்ராப்ளம் இல்லை, இதுவும் டிக்கு. அதே மாதிரி லாஸ்ட்டு கேண்டிலிவர் போட்டு தூக்குனது, இதுவும் காலையில் நம்ம சரி பார்த்துட்டோம். இதுவும் கவர் வந்து ஓகேவாக இருக்குது, இதுவும் டிக்கு. ஸோ இது ஓகே, இது ஓகே, இதுவும் ஓகே, அதுவும் ஓகே. இருங்க அதையும் போய் பார்த்துரும். இது வந்து நம்ம பார்த்துட்டோம். இது ஓகே தான் தான் இருக்குது. அடுத்து இதுவும் ஓகே தான், இதுவும் ஓகே தான். இதில் வேணால் ஒரு கவர் பிளாக் வைக்கலாம், சரி வச்சிடலாம். இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல ஒன்று, 2 ரிமார்க்ஸு. அப்புறம் நம்ம இதை பார்க்கலாம். இது ஓகே தான், இது எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அப்போ இந்த சைடு ஃபுல்லாகவே நமக்கு ஓகே பண்ணிட்டோம். ஒரு 2 இடத்துல மட்டும்தான் நம்ம ரெட் வச்சுருக்கோம். சரி, அதை நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து வந்து இந்த சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு கவர் பிளாக் வைக்கணும். அடுத்து அதுக்கு அங்கெல்லாம் நான் பார்த்துட்டேன், அது மட்டும் வைக்கணும், அதுவும் வச்சுக்கலாம். அதேமாரி இங்கே இது வைக்கணும், வச்சுக்கலாம். ஓகே, நம்ம சைட்டுடைய விசிட்டு